இங்கே இருந்தால் எங்கே இரு அடி சார் வாங்க கமலி, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க சார், ஏதோ முக்கியமான விஷயமா பேசணும்னு வர சொன்னீங்க. என்ன சார்? அம்மா, உங்களுக்கு என்னாச்சு? உங்க ஸ்டேஷன்ல இருந்து ஏதோ தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்கு அந்த ஸ்டேஷன்ல? சார் என்ன சொல்றீங்க? என்னோட ஸ்டேஷன்ல தப்பான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த ஸ்டேஷன் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி சார் அங்க தப்பு நடக்கும்? தப்பு நடக்கலனா எப்படி மேடம்? உங்க ஸ்டேஷனை பத்தி எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. சார் நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி என்னோட ஸ்டேஷன்ல என்ன தப்பு நடக்கிறதா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு? உங்க தம்பியை ஆக்சிடென்ட் பண்ணதா சொல்லி யாரோ 2 அப்பாவிங்களை புடிச்சு வச்சிருக்கீங்க. அவங்கள இந்த கேஸை ஒத்துக்க சொல்லி அடிச்சு துன்புறுத்திக்கிட்டு இருக்கீங்க. என்ன மேடம், உங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் காட்டுறதுக்கு அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? இது சட்டப்படி தப்புன்னு உங்களுக்கு தெரியாது? சார் என்ன சார் சொல்றீங்க? அப்பாவிங்களா? அந்த கிரிமினல் அப்பாவிங்களா? என் தம்பியை ஆக்சிடென்ட் பண்ணதுக்காக மட்டும் அவங்கள விசாரிக்கல சார். அவங்க மேல பல கேஸ் இருக்கு. தேடுற குற்றவாளிகள்ல அவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. அவங்கள போய் நீங்க, அதுவும் நீங்க எவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருக்கீங்க, அந்த கேடு கட்டவங்களுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசுறீங்களா? என்ன சார் நடக்குதுங்க? இந்த பாருங்க கமலி, நான் எந்த கிரிமினலுக்கும் சப்போர்ட் பண்ணல. யாரா இருந்தாலும் ஆதாரம் இல்லாம விசாரிக்க கூடாது. அவங்க மேல நீங்க ப்ராப்பரா எஃப்ஐஆர் போட்டுக்கணும். அந்த எஃப்ஐஆர் வச்சு அவங்கள கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கணும். கோர்ட்ல அவங்க டைம் கொடுப்பாங்க. அவங்கள விசாரிக்கிறதுக்கான கொடுக்குற டைம்ல தான் நீங்க அவங்கள விசாரிக்கணும். அதை விட்டுவிட்டு இது எதுவுமே பண்ணாம 2 பேரையும் ஒரு வாரம் உங்க ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு துன்புறுத்திக்கிட்டு இருக்கீங்க. இது சட்டப்படி தப்புன்னு உங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சுக்கிட்டே இதெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்போ உங்க அதிகாரத்தை உங்க விருப்பத்துக்காக, உங்க ஃபேமிலிக்காக நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்படித்தானே? சார் உங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரிஞ்சும் இப்படி கேக்குறீங்கல்ல? இந்த கமலி எந்த சூழ்நிலையிலையும் என்னோட அதிகாரத்தை என்னோட பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக யூஸ் பண்ணது கிடையாது. இந்த காக்கி சட்டை போட்ட நாள்ல இருந்து இது நாள் வரைக்கும் நான் இந்த ஸ்டேஷன்ல நேர்மையா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த யூனிஃபார்மோட மதிப்பு மரியாதையும் எனக்கு தெரியும். இதுக்கான மதிப்பை நான் கொடுத்துருக்கேன். இது நாள் வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா நீங்க இந்த கிரிமினலுக்காக என்னோட நேர்மையே சந்தேகப்படுறீங்க. கமலி, எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். உங்களோட டியூட்டியை நீங்க நேர்மையா தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த நேர்மைக்காக பல கேஸுகளை நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். நீங்களும் அந்த கேஸை முடிச்சு கொடுத்துருக்கீங்க. ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு மேல இடத்துல இருந்து பிரஷருக்கு மேல பிரஷர் வந்துகிட்டே இருக்கு. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க பேசாம அந்த 2 பேரையும் வெளியில விட்டுருங்க. என்ன சார் சொல்றீங்க? அவங்கள வெளியில விடணுமா? ஆமா கமலி, அவங்க 2 பேத்தையும் வெளியில விட்டுருங்க. உங்க தம்பிக்கு ஆக்சிடென்ட் நடந்ததை நானும் கேள்விப்பட்டேன். எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா அது விசாரிக்கிற முறை இது இல்ல. நீங்க மறுபடியும் அந்த ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்டுக்கு போங்க. முதல்ல இருந்து உங்க விசாரணை ஆரம்பிங்க. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்க. இவங்கள துன்புறுத்த போய் உங்களுக்கு எதுவும் நடக்க போறது இல்ல. அது மட்டும் இல்லாம மேல இடத்துல இருந்து இவங்களை வெளியில விட சொல்லி போனுக்கு மேல போன் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. இவங்கள ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ற வழியை பாருங்க. சார் ஆக்சிடென்ட் பண்ணது இவங்க 2 பேரும் தான். இவங்களை வெளியில விட்டுட்டு இனி யாரை போய் விசாரிக்க சொல்றீங்க? குற்றவாளிகளை 2 பேரையும் நான் கரெக்டா தான் அரெஸ்ட் பண்ணிருக்கேன். என் விசாரணையும் கரெக்டா தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பாருங்க சார், நீங்க மேல இடத்துல சொல்றாங்கங்கிறதுக்காக ஆக்சிடென்ட் பண்ணி இவங்களை எப்படி சார் என்னால வெளியில விட முடியும்? எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க சார். இந்த ஒரு நாளுக்குள்ள இவங்க பண்ண குற்றத்தை இவங்க வாயாலேயே நான் ஒத்துக்க வைக்கிறேன். சொன்னா கேளுங்க சார், இவங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணது எனக்கு கன்ஃபார்மா தெரியும். கமலி, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க உடனே அவங்கள ரிலீஸ் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா மேல இடத்துல இருந்து உங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. தேவையில்லாம உங்க வேலைக்கு தான் பிரச்சனை வரும். விசாரணை கமிஷன் வைப்பாங்க. எதுக்கு உங்க பேரை நீங்களே கெடுத்துக்கிறீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கலாம். உங்க நல்லதுக்காக தான் நான் பொறுமையா உங்களை கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொன்னா கேளுங்க. இல்ல சார், என் மேல தப்பு இருந்தாதான் யாரா இருந்தாலும் நான் பணிஞ்சு போவேன். அப்படி இல்லனா இந்த கமலி யார்கிட்டயும் அவளோட தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டா. இந்த பாருங்க சார், அவங்க தான் உண்மையான குற்றவாளி. அவங்கள என்னால வெளியில விட முடியாது. அவங்க வாயாலே அவங்க உண்மையை நான் ஒத்துக்க வைப்பேன். அப்போ நான் சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்க, அப்படித்தானே? இந்த பாருங்க சார், நீங்க நேர்மையா நடக்க சொன்னீங்கன்னா நான் நேர்மையா நடப்பேன்.
ஆனா நீங்க இப்ப சொல்றது எப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இதை என்னால ஏத்துக்க முடியாது. எனக்கு இதுக்கப்புறம் வேற வழி தெரியல மேடம். கொஞ்ச நாளைக்கு உங்களை வேலையில இருந்து நான் டிஸ்மிஸ் பண்றேன். மறு அறிவிப்பு வர்ற வரைக்கும் நீங்க ஸ்டேஷனுக்கு வரக்கூடாது. எனக்கு தெரியும் சார், நீங்க இப்படிதான் பண்ணுவீங்கன்னு. நேர்மையா இருந்தாலே உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற பரிசு ஒன்னு டிஸ்மிஸ் இல்லனா ரிசைனிங், அவ்வளவுதானே. என்ன நடந்தாலும் சரி, இந்த கமலி தப்புக்கு எப்போதுமே துணை போக மாட்டா. இந்த கேஸை எப்படி விசாரிக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன வேலையை விட்டு தூக்குனாலும் பரவாயில்ல. என் தம்பியை ஆக்சிடென்ட் பண்ணவங்கள எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு எப்படி சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அதை இந்த கமலி கண்டிப்பா பண்ணுவா. தேங்க்யூ சார். இவ்வளவு தூரம் வந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல. ரூபிக்கு ஒரு நல்ல லைஃப் அமையிற வரைக்கும் என்னால இந்த வாழ்க்கையை தொடங்க முடியாது. நான் அவளை ஏமாத்தல. அவள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணேன். அவள் என்னை புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல. ரூபி சந்தோஷமா வாழணும். அவள் சந்தோஷமா வாழ்றத பார்த்தாலே எனக்கு போதும். எனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இருக்காது. ஆனா இப்போ அங்கிதா கிட்ட என்ன சொல்ல போறேன்? அவளை எப்படி சமாளிக்க போறேன்? பாவா பொண்ணா பிறந்தவளுக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடாத கொடுமைகள்லாம் நடந்துருச்சு. அதுவும் அவளுக்கே தெரியாம. இப்படி பச்சை மண்ணாட்டம் யாரு கெட்டவங்க யாரு நல்லவங்கன்னு தெரியாம வெகுளித்தனமா பேசி சந்தோஷமா இருக்கிறா. மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணு நினைச்சு பேச மாட்டேன்றா. எல்லாரும் வேணும்னு நினைக்கிறா. பொறுப்பா இருக்கிறா. இப்படி அப்பட்ட ஒரு பொண்ணுக்கு எப்படிதான் அந்த ஐயோக்கிய பையன் கேடு நினைக்கணும்னு நினைச்சானோ. ஆனா இனிமேல அவளுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. எப்போதுமே தெரியக்கூடாது. அவளுக்கும் அவ குடும்பத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஆரம்பத்துல ஒத்துக்கிட்டேன். ஆனா அவகிட்ட பழகினதுக்கு அப்புறம் அவளோட குணம் எனக்கு பிடிச்சிட்டு. ஆனா மனைவியை என்னால ஏத்துக்க முடியல. அது அவளுக்கு நடந்தது கொடுமைனால இல்ல. ஆனா என் மனசு இன்னும் முழுசா ரூபியை விட்டு வெளியே வரல. ரூபிக்கு நல்ல வாழ்க்கை அமைகிற வரைக்கும் என்னால இந்த வாழ்க்கையை தொடங்க முடியாது. நான் ரூபியை கல்யாணம் பண்ணாம இருந்ததுக்கு காரணமே அவ என் கூட வாழ்ந்த நிம்மதி இல்லாம வாழ்வாங்கிறதுக்காக தான். ஆனா அவ வாழ்க்கை முழுமடையாம நான் எப்படி என் வாழ்க்கையை தொடங்க முடியும்? அதே நேரத்துல இவளை பத்தியே நான் யோசிக்கணும். இவளையும் நான் சந்தோஷமா வச்சுக்கணும். இந்த நேரத்துல இது வேண்டான்னு சொன்னா அவ என்ன தப்பா நினைச்சுப்பாளா? அவளை நான் முழுசா மனைவியா ஏத்துக்கணும். அப்பதான் நான் சேர்ந்து வாழ முடியும். இல்லைன்னா எப்படி என்ன என்ன முடிவெடுக்கனே எனக்கு ஒன்றும் புரியல. ரூபியை நினைச்சு கவலையா இருக்கு. அதே நேரத்துல இவளோட ஆசைகளையும் கனவுகளையும் நான் நிறைவேற்றணும். என்ன பண்ண போறேன்? என்னங்க? என்னங்க? என்ன? ஒன்றும் இல்லை, கூப்பிட்டுட்டே இருக்கேன். நீங்கள் எதுவும் பேசாமல் நிற்கிறீங்களே, அதான். அது ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருந்தேனா, அதான் நீ கூப்பிட்டது கேட்கல. அப்படியா? என்னங்க அது? என்ன? என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி பயந்த மாதிரி நிற்கிறீங்க? இந்த மாதிரி நேரத்தில் நான் தான் வைக்கப்பட்டு பயப்படணும். ஆனால் நீங்கள் போய் அதான் என்னாச்சு? இல்ல பயம்லாம் ஒண்ணும் இல்ல. நீ திடீர்னு கிட்ட வந்தல, அதான் என்னன்னு கேட்டேன். வேற எதுவும் இல்ல. அதுவா? இல்லை, அத்தை சொன்னாங்க உள்ளே போனதும் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுமா, அப்புறம் இந்த பாலை கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதான் கிட்ட வந்தேன். ஓ அப்படியா?
நீங்கள் இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பினீங்கன்னா நான் உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிடுவேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கால்ல எல்லாம் விழுந்துக்கிட்டு அது அம்மா சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. வேண்டாம் வேண்டாம். இல்லைங்க, பெரியவங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் ஆசீர்வாதம் வாங்கணும்ல. ஏன்னா நம்ம வாழ்க்கையை தொடங்க போகிறோம். இந்த நேரத்தில் எனக்கும் உங்கள் ஆசீர்வாதம் வேணும்ல, அதுக்காக தான். அதான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேனே, அப்புறம் என்ன? பெரியவங்க 1000 சொல்லுவாங்க. அதுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. கால்ல எல்லாம் விழுந்துக்கிட்டு எந்த காலத்துல இருக்காங்க? இதெல்லாம் தப்பு. வேண்டாம். என்னங்க அது? அதான் வேண்டான்னு சொல்றேனே. நான் சொன்னா கேட்க மாட்டியா என்ன? இல்லை, கேட்பேன். அதெல்லாம் நீங்கள் சொன்னால் கேட்பேன். சரிங்க, இந்த பாலையாச்சும் குடிங்களே, அது குடிக்கலாம்ல? பாலா? நான் நைட் டைம்ல பாலெல்லாம் குடிக்க மாட்டேன். நீயே குடி. எனக்கு வேண்டாம். ஏங்க, இந்த டைமில் இதெல்லாம் குடிக்கணுங்க. அதுக்காக தானே கொடுத்து விட்ருக்காங்க. அப்புறம் என்ன, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்ல கீதா, நீயே குடி. எனக்கு வேண்டாம். அம்மா, என்ன சொல்லி கூப்பிட்டீங்க? என்ன? அங்கித்தானே கூப்பிட்ட? அதானே உன் பேரு? ஆமாம், அதான் என் பேர். இல்லை, நீங்கள் என்னை பார்த்ததில்ல. நாளிலேருந்து இது நாள் வரைக்கும் என் பேர் சொல்லி கூப்பிட்டது இல்லைல்ல. முதல்ல கூப்பிட்றீங்க. அதான் நல்லா இருக்கு. நீங்கள் என் பேர் சொல்லி கூப்பிடும்போது அழகாக இருக்கு. அப்புறம் நான் உங்களை அத்தானே கூப்பிடவா? அத்தானா? சரி, உனக்கு அப்படிதான் கூப்பிட பிடிச்சிருக்குன்னா பரவாயில்ல. நீ அப்படியே கூப்பிடு. நல்லா தான் இருக்கு. அத்தானே கூப்பிடு. சரிங்கத்தா. என் மனசுல இருக்குத எப்படி இவகிட்ட சொல்ல போறேன்? அவ வாழ்க்கை தொடங்கணும்னு ஆசையா உள்ள வந்திருக்கா. இந்த நேரத்துல நான் இப்படி சொல்றேன்னு இவ ஏதாச்சும் நினைச்சுக்கிட்டா, மனசு கஷ்டப்பட்டுட்டா என்ன பண்றது? அங்கிதா? என்னத்தா சொல்லுங்க. அது பாலை குடிக்கல? இல்லைத்தா, வேண்டாம். நீங்கள் குடிப்பீங்கன்னு நினச்சேன். நீங்கள் குடித்தா நானும் கொஞ்சம் குடிப்பேன். ஆனால் இப்போ நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டீங்களே, நான் மட்டும் எப்படி குடிக்க முடியும்? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. வேண்டாம்தா. பரவாயில்ல அங்கிதா, குடி. இதுல என்ன இருக்கு? எனக்கு பிடிக்காது, அதனால தான் சொன்னேன். இல்லைத்தா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இருக்கட்டும். சரி சரி, அதை கொடு. நான் அங்கே வச்சிடறேன். சரிங்கத்தா. அத்தானுக்கு என்னாச்சு? எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. நான் எதுவும் நினச்சிப்பேன்னு என்னமோ சொல்லாமல் இருக்காங்களா? இல்லை என்ன மாதிரியே அவங்களும் வெக்கப்படுறாங்களா? இப்போ எப்படி அத்தான்கிட்ட கேட்க? இப்போ எப்படி இவகிட்ட நான் சொல்ல போறேன்? ஒன்றும் இல்லைத்தா. அத்தா, நான் உனக்கு கேட்கட்டுமா? என்ன? கேளு. அத்தா, உங்களுக்கும் என்ன மாதிரி பயமா இருக்கா? இல்லையே, அதெல்லாம் நான் பயப்படலையே. எதுக்கு நான் பயப்பட போறேன்? இது என்னோட ரூமு. அப்படி இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? பயப்படலையா? அப்புறம் எதுக்குத்தான் இப்படி தள்ளியே நிற்கிறீங்க? நமக்கு தான் கல்யாணம் ஆயிட்டுல. நீங்கள் கிட்ட வந்தே நின்று பேசலாம்ல. ஐயோ, இதுக்கப்புறம் சொல்லாம இருந்தா அப்படி எல்லாமே தப்பா போயிடும். அவ வேற மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு நிக்கிறா. நேரத்தை கடத்த கடத்த தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். மனசுல இருக்கிறத சொல்லிடுவோம். அத்தா ரொம்ப வெக்கப்படுதான்னு நினைக்கேன். அதான் இப்படி நின்றுக்கிட்டே இருக்கா. எனக்கும் வெக்கமாக தான் இருக்குது. ஆனால் யாராச்சும் ஒரு ஆள் பேச ஆரம்பிக்கணும்ல. அதனால் நம்மளே அத்தா கிட்ட போயிடுவோம். அத்தா என்னை தப்பாக நினைக்க மாட்டா. பரவாயில்ல, நம்மளே கிட்ட போவோம். அது அது வந்து என்னாச்சு அத்தானுக்கு? நான் கிட்ட போனா அத்தா தள்ளி போகிறாங்க. என்ன ஒருவேளை தப்பாக நினச்சிருப்பாங்களோ? என்னாச்சு இந்த அத்தானுக்கு? நான் தப்பு பண்ணிட்டேனா? இல்லை என் மேலே கோவமா? ஒருவேளை பிடிக்கலையோ? என்ன
என்னாச்சு இந்த அத்தானுக்கு? ஐயோ, இப்ப என்ன பண்ண போறேன்? எனக்கு ஏன் இந்த சோதனை? கடவுளே. அத்தா அத்தா ம், சொல்லு. என்னாச்சுதா? எதுக்கு நான் கிட்ட வந்தது தள்ளி போறீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கலையா இல்ல வேற எதுவும் பிரச்சனையா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆ, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கப்புறமே இதெல்லாம் பார்த்துக்கலாமே, அதான் தள்ளி வந்தேன். வேற எதுவும் இல்ல. அத்தா, என்ன? சொல்லு. நீங்க இதுக்கு முன்னாடி யாரையாச்சும் லவ் பண்ணீங்களாத்தா? என்னத்தா சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி நீங்க யாரையாச்சும் லவ் பண்ணீங்களா? ஆ, ஆ, அது அது வந்து நான் உங்ககிட்ட வந்து நீங்க தள்ளி போறீங்கன்னா நீங்க என் கூட சேர்றதுக்கு ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது. இப்போ நீங்களும் நானும் கணவன் மனைவி. என்கிட்ட உங்களுக்கு முழு உரிமை இருக்கு, அதே மாதிரி உங்ககிட்டயும் எனக்கு முழு உரிமை இருக்கு. அப்படி இருக்கும்போதும் நீங்க இப்படி பண்றீங்கன்னா கண்டிப்பா அது ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். அது எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, எதையும் மறைக்காதீங்க. இந்த பாருங்கத்தா, நம்ம ரெண்டு பேரும் இப்போ நம்ம வாழ்க்கையை தொடங்குற கட்டத்தில் இருக்கோம். இப்படியாப்பட்ட சூழலில் நம்ம ரெண்டு பேரோட மனசுலையும் எந்த கவலையும் தடுமாற்றமும் இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக தொடரணும்னா நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. என்னை பற்றியான எல்லா விஷயத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா இனிமேல் வாழ போகிற வாழ்க்கை உங்களுக்கானது. உங்கள் பாதையை நோக்கி தான் நானும் வரணும். அதுக்காக என்னை பற்றியான எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிதான் நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் இது வரைக்கும் உங்களை பற்றியான எந்த விஷயத்தையுமே நான் தெரிஞ்சுக்கல. நீங்கள் என்கிட்ட எத்தனையோ தடவை உங்களை பற்றி சொல்கிறதுக்கு வந்திருக்கீங்க. அன்றைக்கி பொண்ணு பார்க்க வரும்போது கூட நீங்கள் என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினச்சிங்க. ஆனால் அதுக்கான சூழல் அமையவே இல்லை. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் என்கிட்ட சொல்ல வருவீங்க, அப்போ ஏதாச்சும் ஒன்று தடுக்கும், இல்லைனா நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லாமலே போயிடுவீங்க. நானும் அதை பெருசாக எடுத்துக்கல. இப்போ நடக்கிறத பார்த்தா கண்டிப்பாக உங்கள் மனசில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை என்கிட்ட சொல்ல தயங்குறீங்க. இப்போ பாருங்கத்தா, நான் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத என்கிட்ட தைரியமாக சொல்லலாம். இதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு நீங்கள் தான், நீங்கன்னு தான் இனிமேல் நான் வாழ போகிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் என் கூட சந்தோஷமாக வாழணும். எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல், உங்கள் மனசில் எந்த தயக்கமும் இல்லாமல் என் கூட சேர்ந்து வாழணும். அதுக்காக உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை என்கிட்ட சொல்லுங்கத்தா, ப்ளீஸ் சொல்லுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி யாரையாச்சும் விரும்புனீங்களா? உங்கள் மனசில் யாராச்சும் இருக்காங்களா? இல்லை வேற எதுவுமா? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கத்தா. ஆமா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அவளுக்கு எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும், அவளுக்கும் என்ன பிடிக்கும். நாங்க ரெண்டு பேரும் மனசார ஒருத்தர் ஒருத்தர் நேசிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். ஆனா இப்ப இல்ல, இப்ப நான் அவளை விட்டுட்டு வந்துட்டேன். நான் எதுக்கு வந்தேன், அவ யாரு, அவளுக்கு எனக்கு என்ன பிரச்சனை, இதை எதையும் இப்போதைக்கு என்கிட்ட கேட்காத. நான் எதுவும் சொல்ல தயாரா இல்ல. ஆனா இப்போ அவ என் மனசுல இல்ல. அத்தா, இதுக்கு முன்னாடி நீங்கள் யாரையாச்சும் லவ் பண்ணீங்களான்னு மட்டும்தான் நான் கேட்டேன். உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை, அவங்க யாரு, நீங்கள் ஏன் அவங்கள விட்டுட்டு வந்தீங்கன்னு நான் எதுவுமே கேட்கலையே. அத்தா, நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து அந்த பொண்ணை நேசிக்கிறீங்க, அந்த பொண்ணு உங்களை நேசிக்கிட்டே தான் இருந்திருக்கு. அப்படின்னா உங்கள் காதல் எந்த அளவுக்கு உண்மையாக இருந்திருக்கும். இந்த உண்மையான காதலையே நீங்கள் விட்டுட்டு வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் காரணம் இருக்குதா. ஒன்று அந்த பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் உங்கள் காதலை விட்டுட்டு வந்திருக்கலாம், இல்லைனா வேற ஏதாச்சும் முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஆனால் இதில் உங்கள் மேலே எந்த தப்பும் இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. உன்னால மட்டும் எப்படி இப்படி இருக்க முடியுது? உன் வயசுக்கு இவ்வளவு புரிதல் பக்குவம் என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. நான் ஒரு பொண்ணை விரும்பினத மறைச்சு உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன். இந்நேரத்துக்கு நீ என் மேல கோபப்பட்டிருக்கணும், என்னை திட்டி இருக்கணும். ஆனா நீ எல்லாத்தையும் இவ்வளவு லேசா எடுத்துக்கிற. அது மட்டும் இல்லாம என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குன்னு வேற சொல்ற. எப்படி உனக்கு என் மேல கோபம் வரலையா? என்ன ஏதாச்சும் சொல்லி திட்டணும்னு உனக்கு தோணலையா? அத்தா, இதில் திட்டவோ உங்கள் மேலே கோவப்படவோ என்ன இருக்கு? நீங்கள் என்கிட்ட என்ன சொல்லி அப்படி பெருசாக ஏமாத்திட்டீங்க? நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை விரும்பிக்கிட்டு இருந்தீங்க, அதை என்கிட்ட எத்தனையோ தடவை சொல்ல வந்தீங்க, ஆனால் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, அவ்வளோதானே. ஆனால் இப்போ உங்கள் மனசில் அவங்க இல்லைல்ல, அவங்க இல்லைங்க போய் தானே நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இதில் தப்பாக நினைக்க என்ன இருக்குது? இந்த பாருங்கத்தா, எனக்கு உங்கள் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது, அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. என் அத்தா எப்போதும் தப்பு பண்ண மாட்டாருன்னு எனக்கு தெரியும்தா. அதான் எப்படி எப்படி உனக்கு என் மேல இவ்வளவு நம்பிக்கை?
நான் அப்படி உனக்கு எதுவும் பண்ணலையே. அப்படி இருக்கும்போது நீங்க எதுவும் பண்ணாதான் எனக்கு உங்க மேல நம்பிக்கை வரணுமா என்ன? இந்த பாருங்க தான், உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் பேசி 2 மாசம் ஆச்சு. நானும் நீங்களும் நிறைய தடவை பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், தனிமையில இருந்திருக்கோம். ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் என்கிட்ட தப்பான ஒரு பார்வை பார்த்திருப்பீங்களா? இல்ல தப்பாதான் பேசியிருப்பீங்களா? ஒரு வாட்டி கூட என்னை நீங்க தப்பா பார்த்ததும் கிடையாது, பேசுனதும் கிடையாது. எனக்கே சில நேரத்துல நமக்கு உரிமைப்பட்டவர் தானே, அதனால நம்ம போய் பக்கத்துல நின்னா என்ன தப்பான நினைச்சிருக்கேன். ஆனா நீங்க என் மேல காட்டின அந்த அன்பு, எனக்கு நீங்க கொடுத்த பாதுகாப்பு, இதெல்லாம் தான் எனக்கு உங்க மேல மரியாதையும் நம்பிக்கையும் உண்டு பண்ணிச்சு. இப்போ கூட நான் உங்களுக்கு உரிமைப்பட்டவ தானே, நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என் மேல உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க நினைச்சா இப்போ என்கிட்ட எப்படி இல்லாம நடந்துக்கலாம். ஆனா நான் உங்க கிட்ட வரும்போது நீங்க தள்ளி போனீங்க பார்த்தீங்களா? இதுல தான் தான் உங்களோட கண்ணி எனக்கு தெரியுது. இப்படியாப்பட்ட ஒருத்தரை எப்படி தான் எனக்கு தப்பா நினைக்க சொல்றீங்க? இந்த பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா. இவ என்ன புரிஞ்சுக்கிறா, என்ன நம்புறா. நான் என்ன பண்ணாலும் சரியா இருக்கும்னு நினைக்கிறா. இப்படியாப்பட்டவளுக்கு நான் இப்போ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியலையே. ஒரு பக்கம் ரூபி, இன்னொரு பக்கம் இவ. இந்த 2 பொண்ணுக்கும் நான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்னு பயமா இருக்கு, குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஆனா சீக்கிரத்துல இவளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை நான் இவளுக்கு கொடுக்கணும். இவளை சந்தோஷமா பாத்துக்கணும். எல்லாம் சீக்கிரத்துல சரியாகணும். அத்தா, நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னா நீங்க என்ன தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்ன சொல்லு. நமக்குள்ள கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் வேண்டாம்டா. என்ன நம்ம சொல்ல நினைச்சத அவ சொல்றா? ஒருவேளை நம்ம லவ் பண்ணத சொன்னதும் அவ என் மேல கோபமாயிட்டாலோ? அதுக்குதான் இப்படி சொல்றாளா? தப்பா நினைச்சிருப்பாளோ? உங்க காதல் தெரிஞ்சு உங்க மேல கோவப்பட்டு தான் இப்போ இதெல்லாம் வேண்டான்னு நான் சொல்றேன்னு எதுவும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க அந்த பொண்ணு சின்ன பிள்ளையில இருந்து விரும்பி இருக்கீங்க அப்படின்னா உங்க மனசுக்குள்ள எவ்வளோ ஆழமா அந்த காதல் இருந்திருக்கும். அதை லேசில் மறக்க முடியாது உங்களால. அந்த பழைய காதலை மறந்து நீங்களா வாழ்றதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதுக்காக தான் இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்றேன். இந்த பாருங்க தான், நான் எப்போ உங்களை பார்த்து உங்களுக்கு உரிமையானவன்னு தெரிஞ்சிச்சோ அப்போவே முழுசா உங்களை நான் என் கணவனா நான் ஏற்றுக்கிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சொந்தமானவா. இதே மாதிரி நீங்களும் என்னை முழு மனசோட உங்கள் மனைவியை ஏற்றுக்கணும். அதுக்கப்புறமே நம்ம வாழ்க்கையை தொடங்கலாத்தா. அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அத்தா, நான் உங்களோட சொத்து. நீங்கள் என்கிட்ட அனுமதி கேட்கணும்னு இல்லை. உங்கள் மனசில் முழுசாக எப்போ நான் வரணும் அப்போ நீங்கள் என்னை எடுத்துக்கலாம். அதுக்கு முழு உரிமையும் உங்களுக்கு இருக்குத்தா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் இந்த விஷயத்த சொன்னதும் நீ என் மேல கோவப்பட்டு என்னை திட்டியிருந்தா கூட எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனா நீ என்னை புரிஞ்சுக்கிற, எனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ற. இந்த பாரு, இந்த ஜென்மத்துல நீ தான் எனக்கு மனைவி. சீக்கிரம் உன் கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும். நான் வாழுவேன். கண்டிப்பா உன்னோட எதிர்பார்ப்புகளை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுவேன். என்ன நீ நம்பு. அத்தா, நான் உங்களை நம்பாம வேற யாரை நம்ப போறேன்? இனிமேல் எல்லாமே எனக்கு நீங்க தான் தா. உங்க பாதையில தான் நான் நடக்க போறேன். உங்களுக்காக நான் எவ்வளவு நாள் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்பேன் தா. அத்தா, சொல்லு. அது ரொம்ப டைம் ஆயிட்டு, டயர்டா வேற இருக்குதா. நம்ம தூங்குவோமா? சரி சரி, நீ போய் தூங்கு. டயர்டா இருக்குன்னு வேற சொல்ற. போ, போய் தூங்கு. சரிதா. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கவா? இப்படி ட்ரெஸ் மாற்றிட்டு நான் தூங்கினதில்ல, அதான். மாத்திக்க. இதெல்லாம் போய் ஏன் என்கிட்ட கேட்குற? உனக்கு இந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளா இல்லைன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து தூங்கு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. போ, போய் வேற ட்ரெஸ் நான் மாத்திட்டு வா. சரிதா. ஆனால் நீங்கள் நான் வேற நிக்கிறேன்ல, நான் வெளியில போய் நிக்கிறேன். நீ ட்ரெஸ்ஸை மாத்திட்டு சத்தம் கொடு, நான் வரேன். ஐயாத்தா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்.
இங்கே இருங்க. ஏன்னா அத்தை இன்னும் தூங்கல, ஹாலில் தான் முழிச்சிருக்காங்க. இப்போ நீங்க வெளில போனீங்கன்னா அவங்க ஏதாச்சும் நினைப்பாங்க. அதனால நீங்க வெளியே போக வேண்டாம். போக வேண்டாமா? நான் வெளியில போகலன்னா நீ எப்படி ட்ரெஸ் மாத்துவ? அதெல்லாம் நான் மாத்திடுவேன் தான். இவ என்னதான் சொல்ல வரா? இப்பதான் இதெல்லாம் நமக்குள்ள இப்ப வேண்டாம், கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு சொன்னா, அதுக்குள்ள நீங்க எங்கே இருங்க நான் ட்ரெஸ் மாத்துறேங்கிறா. என்ன நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா? இல்ல, நான் கேக்குறேன்னு எதுவும் நினைக்காத. நீ தானே இப்ப இதெல்லாம் வேண்டான்னு சொன்ன. அப்படி இருக்கும்போது எப்படி என் முன்னாடி ட்ரெஸ் வேற மாத்துறேன்னு சொல்ற? அது எப்படி? எனக்கு புரியல. ஐயா தான், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நான் என்ன நினைச்சேன்னா, நீங்க திரும்பி நின்னுக்கிட்டா நான் ட்ரெஸ் மாத்திடலான்னு நினைச்சுதான் சொன்னேன். வேற எதுவும் இல்ல. அத்தா, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கத்தா. அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்க தேவையில்லாம வெளியில போய்கிட்டு? இங்கேயே நில்லுங்க, நான் உங்களை நம்புறேன். இந்த மாதிரி விஷயத்துல நீங்க எப்படின்னு எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன். நீங்க திரும்பி மட்டும் நில்லுங்க தான், நான் ட்ரெஸ் மாத்திக்கிறேன். நான் நல்லவனா? நான் எப்படின்னு எனக்கு தானே தெரியும். அதுவும் இந்த விஷயத்துல நான் எப்படின்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். என் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி என்ன ரொம்ப நல்லவனாக்கிடுவா போல இருக்கே. என்னதா? ஒன்னும் இல்ல. ஆமா, இதெல்லாம் சரியா வரும்? அதெல்லாம் சரியா வரும் தான். ஏன்டா அப்படி கேக்குறீங்க? சும்மா தான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி, நீ போய் மாத்து, நான் அந்த பக்கமா திரும்பி நிக்க. சரிங்க தா. என்ன? அது ட்ரெஸ் மாத்தணும்ல தா. என் ட்ரெஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு, அதான். ஓ, ட்ரெஸ் எடுக்க போறியா? சரி சரி, நீ போய் எடு. சப்பா. அத்தா, 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 என்ன? என்னாச்சுதா? எதுக்கு அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் பிடிக்காதா? வேணும்னா நான் புடவைனா கட்டிட்டு வந்துட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இது நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. அது உனக்கு தான் பிடிச்சிருக்கே, அப்புறம் என்ன? உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அப்படியே போடு. அப்பா, இல்ல, நேரமாயிட்டா. நீ வேற டயர்டா இருக்கு. நீலா, போய் பாடு போ. என்னாச்சு இந்த அத்தானுக்கு? சரிங்க தா. ஆனா நீங்க தூங்கலையா? நானா? நான் எனக்கு இப்ப தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன். நீ போய் தூங்கு. நான் சோபால படுத்துக்கிறேன். சரியா? ஏன் தான் சோபால படுக்கிறீங்க? கட்டிலே வந்து பாருங்க. கட்டலையா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அது சரிப்படாது. நீ போய் படு, நான் சோபாலே படுத்துக்கிறேன். அத்தா, நான் இப்ப தானே சொன்னேன் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கதா. நான் என்ன இருந்தாலும் உங்களுக்கு சொந்தமானவா, உங்களுக்கு உரிமைப்பட்டவா. என்ன இப்போ என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தடுக்கு, அவ்வளவுதான். மற்றபடி உங்களுக்கு எனக்கு எந்த சண்டையும் இல்லையே, எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்படி இருக்கும்போது ஒன்னா ஒரே கட்டில தூங்க போயே என்னத்தான் வந்துட போதே? இந்த பாருங்க தான், நீங்க அங்கெல்லாம் ஒன்றும் படுக்க வேண்டாம். கட்டில என் கூட சேர்ந்தே தூங்குங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கிட்டா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சொன்னா கேளு, நீ போய் தூங்கு. நான் அப்புறமா தூங்கிக்கிறேன். ஏன்டா எதுக்கு இப்படி அடம் முடிக்கிறீங்க? நீங்களும் டயர்டா தானே இருப்பீங்க. வாங்க தான், பேசாம வந்து தூங்குங்க. அது சரி, வா, தூங்க போலாம். சரிதா, வாங்க. அத்தா, என்ன? குட் நைட் தா. குட் நைட். தூங்கு. ரொம்ப நல்ல பொண்ணு, குணத்துல குழந்தை மாதிரி இருக்கா. சீக்கிரத்துல எல்லாத்தையும் சரி பண்ணணும். சரி பண்ணிட்டு இவ கூட சேர்ந்து வாழணும். நீ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடக்கும். சீக்கிரமா நடக்கும். நிம்மதியா தூங்கு. நான் இருக்கேன் உனக்கு துணையா.